Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதரர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு எத்தனையோ பேர் தாங்கள் வலிமையான பிறகு அவர்களுக்கு மேட்டிமைத்தனம் வந்துவிட்டது. ஏன் சில இடங்களிலே ஊழியர்கள் கூட, சபை போதர்களுக்கு கூட இந்த சுபாவம் வெளிப்பட்டு இருக்கிறது. அந்த மேட்டிமைத்தனம் எதனாலே வந்தது? தனக்கு எல்லா காரியமும் நானே செய்தேன் என்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு தான் இது அதிகமாக காணப்படும். அப்படிதான் உசியா ராஜாவுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைத்த பிறகு அவருக்கு நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் பின்னால் இருந்தது ஆண்டவர் தான் என்பதை அவர் மறந்துவிட்டார். நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களும் பொறுப்புகளும் ஆண்டவரிடமிருந்து தான் வருகின்றன என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சுபாவத்தை நாம் மாற்றும்போது ஆண்டவர் அளவு கடந்து ஆசீர்வதிக்கிறார். நாம் ஏதோ சாதித்து விட்டோம் என்று பெருமை அடிக்காமல் நம்மால் செய்ய முடிந்த எல்லாவற்றுக்குமே ஆண்டவர்தான் காரணம் என்று அவருக்கு புகழ் சேர்க்க வேண்டும். இது குறித்து நாம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கே ஆண்டவரை பதிவு செய்திருக்கிறார். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு எப்படி சக்தி கிடைத்தது என்று ஆண்டவர் இங்கே நினைவூட்டுகிறார். நீ பெற்று கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அதாவது அனைத்தையும் நம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு தன் சுயபலத்தினாலே பெற்றுக்கொண்டது போல ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும். நாம் தப்பு செய்கிறவர்கள் நமக்கு கண்டிப்பு தேவை என்பதை மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிதான் என்னுடைய அனுபவத்திலே ஒரு 60 வயதான ஒரு சகோதரரை நான் சந்தித்தேன். அவர் சொன்ன வார்த்தை, என்னை பற்றி நான் ரொம்ப பெரிதாக நினைக்க மாட்டேன். சின்ன பிள்ளைத்தனமாக நான் செய்கிற தவறுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்போது, ஆலோசனை கிடைக்கும்போது சோர்ந்து போய்விடாமல் மறுபடியும் எழுந்து என்னை மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு தொடர்ந்து சேவை செய்ய முயற்சி செய்கிறேன் என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன அந்த அனுபவத்தை கண்டு நான் வியப்படைந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடமிருந்து நானும் கற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எத்தனை திறமையானவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை தாளந்துகள் இருந்தாலும் சரி, அது ஆண்டவரிடமிருந்து தான் வந்தது. நாம் வெறும் மண் என்று நாம் உணர வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளும்போது நம் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மேட்டிமைத்தனத்தோடு நாம் இருக்கக்கூடாது என்று ஜெபிப்போமா? சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, மட்டுமாக இந்த வசனத்தின் மூலியமாக நீர் எங்களோடு பேசுகிற தயவுக்காக நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் மேட்டிமைத்தனமோடு இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். நீர் தான் எங்களை வழி நடத்துகிறீர், நீர் தான் எங்களை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வெறும் மண்ணாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எந்த குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் அப்பா, எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. அப்பா, ஊழியர்கள் என்ன தவறுகளை செய்திருந்தாலும் அப்பா, சபை மூப்பர்கள் என்ன தவறுகளை செய்திருந்தாலும் அவர்களை தயவாய் மன்னித்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தை, இந்த மேட்டுமைத்தன்மை இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டு. சோத்து கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதரிக்கு நான் செப்பிக்கின்ற கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
Now you're watching New Indian TV.